வணக்கம் மாணவர்களே. சரி உட்காருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இன்று பள்ளிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்பொழுது நமக்கு என்ன பாடம்? தமிழ் மொழி. ஓகே, தமிழ் மொழி பாடத்துல இன்று நம்ம என்ன படிக்க போறோம்னு ஏறக்குறைய நீங்க ஊகித்திருப்பீங்க. எப்படின்னா எப்படி ஊகித்து சொல்லுவீங்க? முன்ன பாத்தீங்களா? போட்டு பாத்தீங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, அதுக்காக இன்னொரு பாடலை நீங்க கேளுங்க. பாத்தீங்களா பாடல? ஓகே, இந்த பாடல்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? Wherever life takes you, HSBC can help. Twins. இந்த பாடல்ல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொள்றீங்க? ஓகே, சரி மாணவர்களே, இப்பொழுது நீங்க ஒரு பாடல் கேட்டீங்க இல்லையா? யாருக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஓகே, இந்த பாடல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இரட்டை கிழவி. ஆமாவா? 1ஆம் ஆண்டுல இருந்து 4ஆம் ஆண்டு வரைக்கும் இரட்டை கிழவி படிச்சிருப்பீங்க. இப்போ 5ஆம் ஆண்டுல நீங்க புதியதாக 3 இரட்டை கிழவிகள் படிக்க போறீங்க. சரியா? இப்படி நம்மளுடைய நோக்கமும் அதுதான். படிச்சீங்களா? யார் வந்தோடனே போட்டு பார்த்துட்டீங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். சரியா? ஓகே, இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு சூழல் தருவீங்க. சரியா? அந்த சூழலை நீங்க எங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். முதல்ல சூழல் 1. சரியா? எந்த குழுவில் உள்ளவங்க சூழல் 1? கை தூக்குங்க. குழு 1. ஓகே, சரி, வாசிங்க. நீங்க சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஓகே, முதல்ல வாசிங்க. மற்றவர்கள்லாம் நீங்க அங்கேயும் கவனித்துக் கொள்ளலாம், கேட்கணும். சரியா? ஓகே, வாசிங்க ஐயா. நடுவில் வச்சுக்கீங்க. என்ன உங்களுக்கு தர நிறைய பார்க்கறதுக்கு. ஓகே, வாசிங்க. ஆரம்பிங்க. சேர்ந்து வாசிக்கலாம். அப்பா, நீங்களும் அம்மாவும் பட்டணத்திற்கு சென்று வரும் வழியில் எனக்கு பனிக்கூழ் வாங்கி வருவீர்களா? நிச்சயம் வாங்கி வருகிறேன் பொதிகை. நாங்கள் வருவதற்குள் நீ உன் வீட்டு பாடங்களை செய்து முடித்துவிடு. அப்படியே செய்கிறேன் அப்பா. சில தகவல்களை நான் இணையத்தில் தேட வேண்டும். உங்கள் மடி கணினியை நான் சிறிது நேரம் பயன்படுத்தலாமா அப்பா? பயன்படுத்திக் கொள் பொதிகை. ஆனால் அதிக நேரத்தை அதிலேயே
கொஞ்சம் சென்று பார்த்துவிட்டு வருகிறாயா? ஓகே சரி. இதுல உறக்க வாசிச்சது யாரு? கவினாஷா. ஒரு கைத்தட்டல் கொடுங்க கவினாஷா. சரி. இப்போ இதுல வந்து ஒரு உரையாடல். அப்பாவும் யாரும் பேசிக்கொள்றாங்க? பொதிகைன்றது யாரு? அப்பான்னு அப்ப மகள். பொதிகைன்றது மகள். சரியா? அப்பாவும் மகளும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? என்ன வாங்கிட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. பனிக்கூழ்னா என்ன? யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பனிக்கூழ்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? வாங்கிட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அப்பா என்ன சொல்றாரு? பாடத்தை முடிச்சிட்டு நிச்சயமா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்படியே வரும் பொழுது என்ன சொல்றாங்க? இணையத்துல. இணையம்னா என்ன? கூகுள். இணையம்னா ஆன்லைன். அப்புறம் இன்டர்நெட். சரியா? இணையத்துல வந்து நீங்க தகவல்களை தேடலாம் தானே? ஓகே. அந்த மாதிரி இணையத்துல வந்து சில தகவல்கள் தேடணும். அப்ப மடிக்கணினியை சிறிது நேரம் பயன்படுத்தலாமான்னு கேக்குறாங்க. மடிக்கணினினா என்ன? ஓகே. மடிக்கணினியை சிறிது நேரம் பயன்படுத்தலாமான்னு கேக்குறாங்க. அப்ப அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? பயன்படுத்திக்கொள் பொதிகை, ஆனால் அதிக நேரத்தை அதிலே செலவழிக்காத. ஏன்னா லேப்டாப் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? கேம் விளையாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால அதை வந்து அதிக நேரம் செலவிட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்து நம் வீட்டு கதவை யாரோ தட வென்று. எப்படி தட கீழே தட்டி கம்மி போகலாம்? தட வென்று தட்டுகிறார். அப்ப நீங்க என்ன சொல்றாரு? போய் யாருன்னு பார்த்துட்டு வாமா. நம்ம வீட்டுல யாரும் வந்து அவங்க தான் சொன்னாங்க கதை தெரியுமா? அதுவோ எழுந்திரிச்சு போயிட்டு கதவு திறந்து பார்த்துட்டு வா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தானே? அப்ப எப்படி தட்டுறாங்க? தட்டுறாங்க. சரியா? அந்த தட அந்த சிவப்பு நிறத்துல இருக்கு இல்லையா? தட அது வந்து என்ன? இரட்டை கிளவி. ஓகே. இப்போ நம்ம எத்தனாவது இரட்டை கிளவி பார்த்தோம்? ஒன்றாவது. ஓகே. சூழல் 2 வாசிங்கம்மா. தமிழா நெடுநேரமாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாயே, நாளை உனக்கு மாத தேர்வு அல்லவா? இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மார்க்க கதை முடிந்துவிடும் அம்மா. இங்கே பாருங்கள், அந்த இளம் பால்வன் தனது கட்டுக்கடங்காத குதிரையை சாட்டையால் பளீர் என்று அடிக்கிறார். இம்மாதிரியான மார்க்கட் கதைகளை பார்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார். எனினும் உன் பள்ளி பாடத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. ஓகே. இரண்டாவது சூழல் பாத்தீங்கன்னா அம்மாவும் பைந்தமிழனும் பேசுறாங்க. சரியா? அம்மாவும் பைந்தமிழனும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நெடுநேரமா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கியே, உனக்கு அடுத்து என்ன இருக்கு? மாத தேர்வு உள்ளது அல்லவா அப்படின்னு அம்மா வந்து பைந்தமிழனை பார்த்து சொல்றாரு. சரியா? அப்பொழுது பைந்தமிழன் என்ன சொல்றாரு? இன்னும் சிறிது நேரத்துல இந்த மர்மக்கதை. மர்மக்கதைனா என்ன தெரியுமா? யாருக்கு மர்மக்கதை யாருக்குன்னா அங்க ரொம்ப பிடிக்குமா? மர்மக்கதைனா பேய் கதைகள், பயங்கரமான கதைகள். சரியா? தொலைக்காட்சியில கூட ஒளிபரப்புவாங்க. சரியா? ஓகே. அப்ப அது என்ன சொல்றாங்க? இளவாலிபன் தனது கட்டுக்கடங்காத குதிரையை சாட்டையால் எப்படி அடிக்கிறாரு? பளீர். எப்படி அடிச்சு காமிக்க பாப்போம்? பளீர். சத்தம் கேக்குமா? இல்ல பளீர் இப்படி அடிப்பாங்களா? சாட்டையால் அடிப்பது. நிவேதனை எடுத்து செய்து காமியா. சாட்டையால் எப்படி அடிப்பாங்க? இப்படியா? ஓகே. அது செய்து காமிங்க. எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கீங்களா? சாட்டையால் அடித்துக் கொள்வார். பளீர் என்றா? ஆமா தானே? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா பழைய படங்கள்லாம் பிடிக்காதுல்ல. ஆமா தானே? ஓகே. இப்போ இரண்டாவது இரட்டை கிளவி எதை பத்தி நம்ம பார்த்தோம்? பளீர். சரியா? ஓகே. அடுத்து மூன்றாவது வாசிங்க நீங்க. எங்கு நடுக்கத்தில் உயிரிழப்பவன் ஏற்பட்டதா? முடியவர் இல்லை. நீ
உணர்ந்தீர்களான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த உணரும் போது எச்சரிக்கையாகிவிட்டனர். அதாவது அதை உணரும் போது எச்சரிக்கையாகி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வெளியாயிட்டாங்க, ஓடிட்டாங்க. சரியா? அதனால ஆனா அங்கே முழுமை பெறாத அப்படின்னா கட்டி கொண்டு இருப்பாங்க இல்லையா, புதிய கட்டிடம், அந்த கட்டிடம் வந்து என்ன செஞ்சுச்சா, இடிந்து விழுந்தது. சரியா? இடிந்து விழுந்தது. அப்ப மூன்றாவது இரட்டை கேள்வி என்ன பார்த்தோம், சரியா? ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரட்டை கிளவியும் பொருளும். சரியா? ஓகே, இது என்னன்னா நம்மளுடைய தலைப்பு வந்து இரட்டை கிளவி. ஓகே, அதை பற்றிய பணுவல் தான் நம்ம பார்த்தோம். சூழல் கொடுத்திருந்தாங்க இல்லையா, 3 சூழல், அதுல 3 இரட்டை கிளவி. சரியா? ஓகே, இரட்டை கிளவி என்றால் முதல்ல என்ன படிங்க, படிங்க, முன்னாடி உள்ளது படிங்க. இரட்டை என்பது இரண்டு முறை இணைந்து வரும் ஒரே சொல் இரட்டித்து அல்லது இரண்டு முறை இணைந்து வந்து பொருள் தருவதா அது இரட்டை கிளவி எனப்படும். இது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் உணர்வதால். ஓகே, இரட்டை கிளவி என்றால் என்ன அப்படின்னா, கிளவி என்பது வந்து ஒரு சொல். கிளவினா என்ன, சொல். இரட்டை என்பது இரண்டு முறை இணைந்து வருவது. இரட்டைனா தெரியுங்க, இரட்டைனாவே இரண்டு. ஆமா தானே? அப்ப ஒரே சொல் இரண்டு முறை வருது அல்லவா, ஒரே சொல். இப்ப மட மட, தர தர, தட தட, ஒரே சொல் எத்தனை முறை வருது, 2 முறை வருது. அந்த 2 முறை வர்றது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இரட்டை கிளவி சொல்றோம். சரியா? சரியா? 1ஆம் ஆண்டுல படிச்ச இரட்டை கிளவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீர் ஓடும் ஓசை அப்படின்னு வருது, ஞாபகம் இருக்கா? அது போலதான். வேற சொல்லுமா, கிளி கிளியவா, ஒரு பாடல் எழுதுங்க. கைக்கு சொல்லுங்க. 1ஆம் ஆண்டுல இருந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் நீங்க என்ன செய்றீங்க, இரட்டை கிளவி படிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. சரியா? அதுல இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 3. ஓகே, இதை தவிர்த்து இப்ப இரட்டை கிளவி பொருளையும் பார்ப்போம். முதல்ல வந்து என்ன இருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா, தட 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 தடன்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதோட பொருள் வந்து என்ன, வன்மையான ஒலியுடன் கூடிய செயல். அப்படின்னா ஒரு வேகமான சத்தத்தோட கூடிய செய்யக்கூடிய செயல். ஒரு செயல், அந்த செயல் நடக்கும் பொழுது சத்தம் வந்து எப்படி இருக்குமா, வேகமா இருக்குமா. சரியா? அதுதான் வன்மையான ஒலியுடன் கூடிய செயல். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பளிர் பளிர். பளிர் பளிர் என்றால் பளிர் 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 அப்படின்னா சாட்டையால் அடிக்கும் போது ஏற்படும் ஒலி. சரியா? சாட்டையால் அடிக்கும் போது ஏற்படும் ஒலினா, சாட்டையில் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா, திருவிழாவுக்கு போனா யாருக்கும் சாமி வந்துட்டா பார்த்துருக்கீங்களா, சாட்டை வச்சிருப்பாரு ஐயா, பார்த்துருக்கீங்களா, அடி வாங்கிருக்கீங்களா, யார் அடி வாங்கியிருக்கா, வாங்கிருக்கீங்களா? அந்த அடி வந்து எப்படி இருக்கும், வலிக்கும். இன்னொன்று அடிக்கும் போது சத்தம், அது ஒலி. சரியா? அந்த சத்தத்தை தான் பளிர் பளிர்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்து 3ஆவது பார்த்தோம்னா மட அப்படின்னா விரைந்து சரிதல். விரைந்து சரிதல்னா ஒன்று, இப்ப புத்தகம் ஒரு மாதிரி நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். சரியா? திடீர்னு போயிட்டு நீ ஒரு புத்தகத்தை தள்ளிட்ட கீழே உள்ளத, என்ன நடக்காது, அப்படியே சரிந்து கீழே விழுந்துடும். ஆமாவா? அதே போலதான் அந்த கட்டிடமும் சரிந்து விடுறது. பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் சில இரட்டை கேள்வி, அதாவது நீங்க ஏற்கனவே படிச்சதா இருக்கலாம். என்னது, குடு குடு. குடு குடு குடு. ஓகே, அடுத்து நன்று. ஓகே, அடுத்து திருத்திருனா திருத்திருவென விழித்தான். ஓகே, சிட்டு சிட்டு. கோபம், சிட்டு சிட்டுன்னு இருப்பாரு. ஓகே, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து
பார்த்தோம்? 3 சரியா? என்னென்ன? ஒவ்வொருவரா சொல்லுங்க. நீங்க தட தட, பளிர் பளி, மட மட. இதோட பொருள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. இதை ஒட்டி இப்ப நான் வந்து ஒரு சூழல் கொடுக்க போறேன். சூழல் கொடுக்கும் பொழுது அந்த சூழல்ல நீங்க சரியான இரட்டை கேள்வியை சொல்லணும். அதை வந்து நம்ம ஒரு விளையாட்டா விளையாட போறோம். என்ன செய்ய போறோம்? விளையாட்டா விளையாட போறோம். உங்களுடைய குழு நடவடிக்கைன்னு சொல்லலாம். சரியா? எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அட்டை இருக்கு இல்லையா? அட்டையில அ ஆ இ ஈ வரிசையா எழுத்து இருக்கா? சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு குழுல இருந்து 2 பேர் வர போறீங்க. எத்தனை பேர்? 2 பேர் வர போறீங்க. அந்த 2 பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச எழுத்துல ஆல இருந்து அவ வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்கு? ஆல இருந்து அவ வரைக்கும் உயிர் எழுத்து எத்தனை இருக்கு? 12. சரியா? அந்த 12ல அந்த 6 பேரும் எங்க நிக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச எழுத்துல முதல்ல வந்து நில்லுங்க பாப்போம். முதல்ல அந்த குழுல எங்க முதல்ல அந்த குழுல இருந்து 2 பேர் வாங்க. ஓகே, அடுத்து இந்த குழுல இருந்து 2 பேர் வாங்க. அடுத்து இந்த குழுல இருந்து 2 பேர் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச எழுத்துல போய் நில்லுங்க முதல்ல. உங்களுக்கு பிடிச்ச எழுத்துல நில்லுங்க. நின்னுட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? பாடல். யாருக்கு பாடல்னா பிடிக்கும்? ஓகே. இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது இந்த பெட்டி இருக்கு இல்லையா? இந்த பெட்டியை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். சரியா? இதுக்குள்ள வந்து தாள் இருக்கு, ஆல இருந்து ஊ வரைக்கும் எழுத்து இருக்கு. நீங்க எடுத்தோடனே அப்புறம் நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லலாம். சரியா சொல்றவங்களுக்கு ஒரு பென்சிலும் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஓகேவா? நீங்க கஷாலினில இருந்து ஆரம்பிப்போமா? கஷாலினி ஆரம்பிப்போமாமா? ஆரம்பிக்கலாமா? ஆமா சரி. அதனால வேற ஒருக்க சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். ஓகே. ஓகே, எடுத்து ஒரு எழுத்து எடுங்கயா. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு எழுத்து எடுத்துட்டு சொல்லுங்கயா, நான் கேள்வி படிக்கிறேன். என்னையா? ஊ குரில் ஊ ஊ என்பது ஓகே. கேள்வி கேளுங்க. பாழடைந்த கல்வீடு ஒன்று புயல் காற்று வீசியதால் வென சரிந்து விழுந்தது. எப்படி சரிந்து விழுந்தது? எப்படி சரிந்து விழுந்தது? சரியா? அவருடைய பதில் சரி. ஓகே, ஒரு கை தட்டி கொடுங்க. பென்சில். ஓகே, அடுத்த பக்கத்துல உள்ள என்ன கொடுங்கயா. ஓகே, தொடங்குவோமா? ஓகே, தரங்க. மூடிட்டு பக்கத்துல கொடுத்துருங்க கட்டை. என்ன எழுத்துமா? ஊ. ஓகே, கேள்வி கேளுங்க. மழையில் நனைந்து ஓடி வந்த சிறுவர்கள் வீட்டுக் கதவை வென தட்டி தங்களின் பெற்றோரை அழைத்தனர். வீட்டுக் கதவை நல்ல வேகமா சொல்லுங்க. தட 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 வேண தட்டி காமிங்க. தட தட வேண தட்டி. ஓகே, சரியா பதிலே? ஒரு கை தட்டி கொடுங்க. அடுத்தது உங்களுடைய கேள்விகளை அடுத்து நிலச்சரிவினால் மாடி வீடு வென இடிந்து விழுந்தது. மாடி வீடு நிலச்சரிவினால இடிந்து விழுந்தது. மட மட வென இடிந்து விழுந்தது. சரியா? ஓகே, அடுத்தது வேகமா விளையாடுங்க.
இல்லையா? அ அ மின் தண்டவாளத்தில் அதிவிரைவு ரயில் விரைந்து ஓடி மறைந்தது. ரயில். எப்படி ஓடி மறைந்தது? தட தடவென விரைந்து ஓடி மறைந்தது. ஓகே மக்களே, உங்களுக்கான பரிசு. ஓகே. திவேந்திரன். ஓகே. சரியா? இ குரில் மாவீரன் ஒருவன் சாட்டையால் குதிரையை என்று அடித்தான். சரியா? சரியா சொல்லு. சாட்டையால். இல்லையா? சாட்டையால் எப்படி சாட்டையால் அடிப்பாங்க? செய்து காமிச்சு. எப்படி அடிப்பாங்க? பளீர் என்று. ஓகே, சரியா? ஓகே, சற்று தடுமாறி இருந்தாலும் பரவாயில்ல, பரிசு கொடுப்போம். ஓகே, நன்றி. நான் நன்றி சொல்லணும். ஓகே, வாங்க நீங்க வாங்க. அடுத்து உங்களுக்கு பாடல் இல்லை. எழுத்து சொல்லுங்க. ஓகே, ஈக்கான கேள்வி வந்து அறையின் கதவை யாரோ என தட்டும் சத்தம் கேட்டு குழந்தை அழுதது. அறையோட கதவை யாரோ நல்லா சொல்லுங்க. ஒரு தட. ஓகே, தட. சரியா? சரி, அடுத்து இந்த 6 கேள்வி தான் நம்ம பயிற்சி செய்யறோம். அடுத்து உங்களுக்கு பயிற்சி இருக்கு. பொருள் எழுதக்கூடிய பயிற்சி இருக்கு. அடுத்ததாக அதை நீங்க பொருளோட இணைக்கிற பயிற்சி இருக்கு. அப்புறம் விடுபட்ட சூழல்ல நீங்க எழுதக்கூடிய பயிற்சி இருக்கு. அதை செய்வதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த பாடம் இன்றைக்கு நம்ம படிச்ச இரட்டை கிழவி எத்தனை மொத்தம்